அன்பர்களுக்கு காலை வணக்கம். ஒரு வேடிக்கையான குட்டி கதை. ஒரு குருகுலம், அந்த காலத்துலலாம் முனிவர்கள் கிட்ட தங்கி படித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி குருகுலம். அந்த குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மாணவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்வக்கோளாறு அதிகம். விதண்டாவாதமாக பேசுகிறதுல பெரிய ஆள். அவனுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்தது. அதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்குறதுக்காக போனான். என்னப்பா சந்தேகம்னு கேட்டார். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே படைச்சது கடவுள் தான், கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எல்லா பொருட்கள்லேயும் கடவுள் இருக்கார், எல்லாருலேயும் கடவுள் இருக்கார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது நான் ஏன் நல்லது செய்யணும்? நான் ஏன் நல்லவங்க கூட பழகணும்? நான் கெட்டதே செய்யலாமே, கெட்டதுலேயும் கடவுள் இருக்கார் இல்லையா, எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காருன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் குதர்க்கமான கேள்வி கேட்டான். அதுக்கு அந்த குரு உடனே பதில் சொல்லலை. சரிப்பா, நான் சொல்கிறேன், இதுக்கான விளக்கத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அன்றைக்கி இரவு எல்லாருக்கும் சாப்பாடு. அங்கே எல்லாருமே அங்கே தானே சாப்பிட்டு அங்கே தான் தூங்குவாங்க. அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல சாப்பாடு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் விடுறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, பசுவினுடைய சிறுநீர், கோமியம், அதை விடுறாங்க சாப்பாட்டில். அவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிடுது. எல்லாருக்கும் நெய் தானே விட்டாங்க, எனக்கு மட்டும் நான் ஒரு கேள்வி கேட்டேன்றதுனால என்னை இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே கோபம். எழுந்து நேராக குரு கிட்டே போனான். போயிட்டு, இது நீங்கள் செய்கிறது நீங்கள் நியாயமே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி கேள்வி கேட்டேன்றதுனால அவங்களுக்கெல்லாம் நெய் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் பசுவினுடைய கோமியத்தை கொடுக்குறீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, இப்போ நெய்யும் பார்த்தோன்னா பால்லேருந்து தான் தயாரிக்கிறாங்கப்பா, அதுவும் பசுலேருந்து தான் வருது, கோமியமும் பசுவிலேருந்து தான் வருது, ரெண்டுத்துலேயும் ஒரே மாட்டிலேருந்து தானே வருது, அதனால் நீ எதை வேணால் சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போது அவனுக்கு புரியுது. அப்போ தான் நம்ம எதுக்காக நல்லது செய்யணும், எதுக்காக கெட்டதை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு அப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுது. ஸோ இது வேடிக்கைக்காக சொல்லப்படுற ஒரு கதைனாலும், இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கிறது தான் உலகம். ஆனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும், எது நல்லதோ அதை மட்டும் பேசணும், எது நல்லதோ அதை மட்டும் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாமே இது கெட்ட வழியில் போகிறோம், இல்லை கெட்டதெல்லாம் செய்கிறோம், இல்லை கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் அது துன்பமான வாழ்க்கைக்கு தான் கொண்டு போய் முடியும். திருக்குறளில் பார்த்திங்கன்னா வினை தூய்மை அப்படின்னு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஒரு குறளில் சொல்கிறாரு, ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. ஈன்றால் பசி காண்பாள், அதாவது பெற்ற தாய், நம்மளை பெற்ற தாய் வறுமையில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இங்கே அந்த தாய்க்கு சாப்பாடு இல்லை, அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். தாய்க்கு உணவிடுதல்ன்றது மிகப்பெரிய கடமை, ஒரு மகனுடைய கடமை. ஈன்றால் பசி காண்பால், அந்த தாய் பசியோடு இருக்கா, அப்போ கூட செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, இழிவான செயல்களில் செய்யக்கூடாது, இழிவான எண்ணங்களை ஏற்படுத்திக்கக்கூடாது. பசிங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அதுவும் தன்னை பெற்ற அன்னைக்கு பசி இருக்குது, அப்போ கூட சான்றோர் பழிக்கும் வினைனா இழிவான செயல்கள், எந்த ஒரு கீழான செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது, அதை விலக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லவை மட்டுமே செய்யணும். அதனால் எப்பவுமே நல்லதின் பக்கமே போவோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. நாளைக்கு வேறு ஒரு குறள் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.